பாருங்கள், புகாரியிலே 1396வது செய்தி. ஒரு மனிதர் வருகிறார், நபிகளாரிடத்தில் வந்து சொல்கிறார், அக்பிர்னி பி அமலின் யுத்கிலுனியல் ஜன்னah. அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு நீங்கள் ஒரு விடயத்தை சொல்லித்தாருங்கள், அது என்னை சுவனம் நுழைவிக்க வேண்டும். இங்க எல்லாருடைய ஆசையும் என்ன? ரமதானுடைய மாதத்தில் நோன்பு பிடித்தோம், இன்ன பிற இபாதத்துகளை செய்தோம், எவ்வளவு நல்ல காரியங்களை செய்தோம். எங்கள் எல்லோருடைய ஆசையும் என்ன? சுவனம் நுழைய வேண்டும். அப்படித்தானே? அந்த நபித்தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எனக்கு ஒரு அமலை சொல்லித்தர வேண்டும், அந்த அமலை நான் செய்தால் சுவனம் நுழைய வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது மிச்சம் தகுதியான ஒரு விஷயம்தான், கேட்ட விஷயம் தகுதியானதுதான் என்று சொல்லிவிட்டு ஒரு மனிதன் சுவனச் செல்வதற்கான அடிப்படை விடயங்களை நபிகளா சொல்கிறார்கள். தஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. நீ அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணை வைக்க கூடாது. வ துகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். வ துஉதிஸ் ஸகா, நீ ஜகாத் கொடுக்க வேண்டும். வ தஸிலுல் அர்ஹாம், குடும்ப உறவுகளை நீ சேர்ந்து நடக்க வேண்டும். அல்லாஹு அக்பர். குடும்ப உறவுகளை சேர்ந்து நடத்தல் என்ற அந்த பகுதி எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். படைத்தவன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்து தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தும் கொடுத்து விட்டால் அடுத்த கட்டம் ஒரு மனிதனை சுவனத்துக்கு அழைத்து செல்கிற ஒரு இபாதத், ஒரு நல்ல காரியம் குடும்ப உறவுகளை சேர்ந்து நடப்பதுதான் என்பதை ஒருபோதும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த குடும்ப உறவை சேர்ந்து நடக்கிறதற்கு தானே நான் உங்களுக்கு சொன்னேன், சுவனத்தை தீர்மானிக்கிற அம்சம் என்று சொன்னேன், ஈமானை தீர்மானிக்கிற அம்சம். நான் நீங்கள் உண்மையான மூமின்களா? நபிகளார் என்ன சொன்னார்கள்? மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை நம்பியவன், மறுமையை நம்பியவன், ஃபல்யஸில் ரஹிமஹு, அவனுடைய குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்கட்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த ஹதீஸ் நம்மட ஈமானை டெஸ்ட் பண்ணிக் கொள்வதற்கு, நான் மறுமையை நம்பியவன் தானா, நான் அல்லாஹ்வை சரியாக நம்பியவன் தானா என்பதை அளவுகோலாக வைத்து பார்ப்பதற்குரிய ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ். யார் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறானோ, மறுமைண்டா என்ன? நம்ம இந்த உலகத்துக்கு வாழ வந்தவர்கள் அல்ல, ஒரு நாள் மரணிப்போம். படைத்தவன் அல்லாஹ் என்ன செய்வான்? மறுமை நாளையிலே எழுப்புவான், விசாரிப்பான். நல்லவன் என்றால் சுவர்க்கத்தை பரிசாக தருவான், இல்லை என்றால் நரகத்தை தண்டனைக்குரிய இடமாக தருவான் என்ற இந்த மறுமை நம்பிக்கை இருக்குது பாருங்க. இது யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் தன்னுடைய குடும்ப உறவை சேர்ந்து நடக்கட்டும் சொன்னாங்க. ஏன் இத ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? மறுமையை சரியா நம்பினவனாலதான் குடும்ப உறவு என்ன செய்யலாம்? சேர்ந்து நடக்கலாம். நல்லா விளங்கிக்கங்க, மறுமையை சரியா நம்பியவனாலதான் குடும்ப உறவை சரியாக பேணலாம். இல்லண்டா என்ன நடக்கும்? உம்மாவையும் கணக்கில்ல, வாப்பாவையும் கணக்கில்ல. பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை தனி பகுதி, ஆனா குடும்ப உறவுல அவங்க தான் என்ன முதன்மை இடம் பிடிப்பாங்க. அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் செய்யறதில்லை. ஏன்? மனுஷன் நினைக்கிறான் நம்ம மறுமையை நம்பி இருந்தாலும் கூட சகோதரர்களே, நிறைய தவறுகள் செய்வதற்கும் நிறைய அநியாயங்கள் செய்வதற்கும் என்ன தெரியுமா காரணம்? நம்ம இந்த உலகத்துல வாழ வந்தவர்கள் போல இருக்கிறோம் பாருங்க, இதுதான் காரணம். வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததா. அல்லாஹ் மனிதன் கெட்டு போவதற்கான ஒரு சிந்தனையை சொல்கிறான். என்ன சிந்தனை தெரியுமா? வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. என்ன? அடுத்தவர்களுடைய குறைகளை பேசிக்கொண்டு அடுத்தவர்களுடைய குறைகளை குத்தி காட்டி திரிகின்ற ஒவ்வொருவருக்கும் கேடுதான். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததா, அவன் பணத்தை சேகரித்துக் கொண்டு அதை எண்ணிக்கொண்டே இருப்பான். அவன் அடுத்தவண்ட மானத்துல கையடித்து அடுத்தவண்ட குறைகளை தேடி திரிவதற்கு என்ன தெரியுமா காரணம்? யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா. அவன் நினைக்கிறான் அவனுடைய பொருளாதாரம் அவனை நீடூடி காலம் வாழச் செய்யும் என்று நினைக்கிறான். அன்பார்ந்தவர்களே, நம்மளும் நமக்கு இப்படித்தானே, உம்மா வாப்பாட பொருளாதாரம் இருக்கும் வரையில பொட்டி பாம்பா இருப்போம். உம்மா வாப்பாக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்போம். குடும்ப உறவுகளை நல்லா மதிப்போம். அவங்க பணத்தோடு இருந்தா, நம்ம கொஞ்சம் பணம் கூடிட்டா யாரையும் கணக்கில்லாம போயாச்சு. அப்படிதானே? உம்மா வாப்பாவும் வெளியே போட்டாச்சு, ரத்த உறவுகளையும் கணக்கெடுக்கிறது இல்ல, மாமா மாமி சாச்சா சாட்சி மாரையும் என்ன செய்யறது இல்ல. என்ன காரணம்? நம்ம உலகத்தில் ஒரு பெரிய இடத்துக்கு வந்துட்டோம். நம்மட பொருளாதார பலம், நமக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது, இந்த சிந்தனை இருக்குது பாருங்க. நம்ம விரும்பியோ விரும்பாமலோ என்ன தெரியுமா நினைக்கிறோம்? நம்ம இந்த உலகத்துல நீடூடி காலம் வாழ்வோம் நினைக்கிறோம் பாருங்க. இதுதான் நம்ம தவறு செய்வதற்கு காரணம். அதனால தான் சொல்கிறேன், மறுமையை நம்பினவன் குடும்ப உறவை சரியா சேர்ந்து நடக்கட்டும். நானும் நீங்களும் அல்லாஹுவையும் மறுமையையும் சரியா நம்பியவர்கள் என்று சொன்னா எங்கட குடும்ப வாழ்க்கை என்ன
தண்ட குடும்ப உறவுகளை முறையாக சேர்ந்து நடப்போம் என்பதுதான் அதில் இருக்கின்ற ஆழமான ஒரு செய்தி என்றதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, ஜாஹிலியா காலம் இருக்குத்தானே, அந்த ஜாஹிலியா காலத்தில் நல்ல மனிதர்கள் இருந்தாங்க. அந்த ஜாஹிலியா காலத்தில் இருந்த ஒரு நல்ல மனிதர் தான் முகமது நபி. முகமது நபி தண்ட 40வது வயசுல தானே நபி ஆகிறாங்க. அதுக்கு முன்னால 40 வருஷம் ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்தாங்க. அந்த ஜாஹிலியா கால சமூகத்தில் இருந்த நல்ல பண்புகளில் ஒரு பண்பு என்ன தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிரா குகையில இருந்து நபித்துவத்தை எடுத்துக்கொண்டு பயந்து பயந்து வாராங்க. என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோண்டு வேறுத்து விறுவிறுத்து தான் கதீஜா நாயிட்ட வந்தாங்க. வந்து சொன்னாங்க, கதீஜாவே எனக்கு ஏதோ தீங்கு நடந்து விட்டது போல நினைக்கிறேன்றாங்க. இப்ப கதீஜா நாயகிய பாருங்க, அன்றைக்கு இஸ்லாம் இல்ல, தண்ட கணவர் எப்படி அமைதிப்படுத்தினாங்க தெரியுமா? கல்லா முஹம்மதே, நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு எந்த தீங்கும் வரவில்லை. அபிஷிர், நீங்கள் நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். ஏன் காரணம் தெரியுமா? ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்கள் குடும்ப உறவை சேர்ந்து நடப்பவராக இருக்கிறீர், உங்களுக்கு தீங்கு நடக்காது. கதீஜா நாயகி இன்னும் இஸ்லாம் வரல, இன்னும் நபிகளார் நபின்னு பிரச்சாரம் பண்ணல, பயந்து நடுங்கி வந்து நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அந்த கணவரை எப்படி அமைதிப்படுத்தினாங்க தெரியுமா? உங்களை போல ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டான், கேவலத்தை தர மாட்டான். காரணம் என்ன தெரியுமா? நீங்க குடும்ப உறவை சேர்ந்து நடக்கிறீங்க. அந்த ஜாஹிலியா கால சமூகம் கூட ஒரு மனிதனுடைய நல்ல பண்புகளில் ஒரு பண்பாக விளங்கினது எதை தெரியுமா? குடும்ப உறவை சேர்ந்து நடக்கணும். இன்றைக்கு நம்மடவன்ட்ட நவீன ஜாஹிலியத்து வந்துட்டதே. அந்த ஜாஹிலிய சமூகத்துல குடும்ப உறவை பேன்ற பழக்கம் இருந்தது. அதனாலதான் அந்த நல்ல பண்பை சொல்லி நபிகளார் அமைதிப்படுத்தினாங்க. ஆனா நம்மட சமூகம் முஸ்லிம் என்றாங்க, குர்ஆன் என்றாங்க, ஹதீஸ் என்றாங்க. யார் எடுத்துக்கொண்டாலும் குடும்ப உறவை பேணுபவனாக இல்லை என்றால் மார்க்கம் பேசுவதற்கு தகுதி இல்லை. சகோதரர்களே, நானும் நீங்களும் குடும்ப உறவின் விடயத்தில் முறையாக நடக்கவில்லை என்று சொன்னால் தௌஹீது பேசுவதற்கு தகுதியானவர்கள் அல்ல, அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கு தகுதியானவர்கள் அல்ல. ஏன்? நான் உங்களுக்கு முன்னால ஓர்டர் சொன்னேன். அல்லாஹ் மனித சமூகத்துக்கு சொன்ன அறிவுரை, யூத நசாராக்களுக்கு சொன்ன அறிவுரை, அல்லாஹ்வை மட்டும் வணங்கு, ஷிர்க் செய்யாதே, பெற்றோருக்கு நல்லது செய், குடும்ப உறவுக்கு நல்லது செய். அப்ப தௌஹீத சரியா செஞ்சவன் என்ன செய்யணும்? குடும்ப உறவுடைய விஷயத்திலையும் சரியாக நடக்க வேண்டும். பாருங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மக்கால இருந்து இருந்து பார்க்கறாங்க, ஹிஜ்ரத்து போறதுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டளை வரல. நபிகளார் ஒவ்வொரு நாளும் ஆயிஷா நாயிட வீட்டுக்கு போவாங்க. எதுக்கு? இந்த ஹிஜ்ரத் சம்பந்தமா ஏதாவது தகவல் வந்தா சொல்றதுக்கும் அது சம்பந்தமா பேசுறதுக்கும் போவாங்க. எதுவுமே வந்த மாதிரி இல்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க, என்னடா இது கட்டளை ஒன்று வரல என்று சொல்லி ஹிஜ்ரத் போம்னு என்ன செய்யறாங்க, அவங்க மக்காவை வெறுத்து மதீனாவை நோக்கி போறாங்க. போற நேரம் பர்குல் கமாத் என்ற அந்த ஊருக்கிட்டால போற நேரம் இப்னு தகினா என்று சொல்பவர் சந்திக்கிறார். யார சந்திக்கிறாரு? அபூபக்கர் சந்திக்கிறாரு. சந்திச்சு கேட்கிறாரு, என்னப்பா அபூபக்கர் எங்க போறீங்கன்னு கேட்கிறார். அவர் சொல்றாரு, நான் என்ன செய்யறேன், மதீனாவுக்கு அல்ல, ஹபஷாவுக்கு. நமக்கு இந்த மக்காவுல இருக்க முடியாது, நமக்கு முஸ்லீமா மூமினா வாழ விடுறாங்க இல்ல, எனவே நான் எங்க போறேன், ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறேன் என்று சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, அஹ்ரஜனி கௌமி, ஏண்ட கூட்டம் என்னைய வெளியாக்கிட்டாங்க சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, யாரு? இப்னு தகினா. யார்? ஜாஹிலியா காலம், அவர் ஒரு முஷ்ரிக், அன்றைக்கு இஸ்லாத்துக்கு வந்திருக்கல்ல. ஆனாலும் அவர் சொல்றாரு, அபூபக்கரே, உங்களை போல நல்ல மனிதர்கள் மக்கா விட்டு போக கூடாது. எப்படின்னு பாருங்க, உங்கள மாதிரி நல்ல மனிதர்கள் மக்கா விட்டு போக கூடாது. ஏன் தெரியுமா? அவர் சொல்ற பண்பை பாருங்க, ஃபஇன்னக தக்ஸிபுல் மஅதூம், இல்லாதவருக்கு உழைச்சி கொடுக்குறீங்க, வதஸிலுர் ரஹீம, குடும்ப உறவையும் நீங்க சேர்ந்து நடக்கிறீங்களே. அப்பா, இந்த நல்ல பண்புள்ள உங்கள மாதிரி ஆட்கள் மக்கா விட்டு வெளியே போகலாமா? நீங்க வாங்க மக்காவுக்கு, நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், பாதுகாப்பு தருகிறேன் என்று சொல்லி கூட்டி கொண்டு போய் தான் என்ன, இந்த அபூபக்கர் வீட்டு முன்னுக்கு பள்ளி கட்டி தொழுத ஹதீஸ் செய்தி உங்களுக்கு பார்க்கலாம். புகாரில 3905 வாசிச்சு பாருங்க. ஈமானும் இறையச்சமும் கூடுவதற்கு மிகச் சிறந்த ஒரு வரலாறு அபூபக்கர். அந்த வரலாறு
நான் என்ன தெரியுமா சொல்ல வருகிறேன், அந்த இப்னு தஹினா அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க விரும்புறாங்க. எதனால தெரியுமா? நீங்க ஒரு நல்ல மனிதர், நீங்க மக்கா விட்டு வெளியே போக கூடாது. ஏன் தெரியுமா? நீங்க நல்ல மனிதர்ன்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நீங்க குடும்ப உறவை சேர்ந்து நடக்கிறீங்க. அல்லாஹு அக்பர். ஜாஹிலிய சமூகமே ஒரு மனிதனை நல்லவன் என்று புடம் போட்டு பார்ப்பதற்குரிய பண்பாக வைத்தது இந்த குடும்ப உறவை பேணுவதுதான். அதனால சகோதரர்களே, நீங்க என்னதான் மார்க்கம் பேசினாலும், நீங்க என்னதான் குர்ஆன் ஹதீஸ் பேசினாலும், குடும்ப உறவு விஷயத்துல நீங்க சரியா இல்லையா, அல்லாஹ்வை பயந்துக்கங்க. அல்லாஹ்வை வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாலூன பிஹி வல் அர்ஹாம். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? அல்லாஹ்வையும் பயந்து கொள்ளுங்கள், குடல்வாய் ஜனங்கள் விஷயத்திலும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இதுதான் சகோதரர்களே, நீங்க குர்ஆன் சுன்னாவை பேசிவிட்டு குடும்ப உறவுகள் விடயத்திலே பொடுபோக்கு செய்து விட்டால் அது உண்மையான ஒரு தௌஹீதுவாதிக்கு, உண்மையான ஒரு குர்ஆன் சுன்னாவை பேசுபவனுக்கு, உண்மையான ஒரு முஃமின், உண்மையான ஒரு முஸ்லிமுக்கு அது நல்ல பண்பு அல்ல என்பதை நானும் நீங்களும் மிக மிக தெளிவாகவும் மிக அழகாகவும் உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும்.